குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க லட்சுமி தேவி வீட்டில் வாசம் செய்ய ஒவ்வொரு பெண்களும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பார்கள். லட்சுமி தேவியின் 8 வடிவங்களான ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தன்யலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி மற்றும் விஜயலட்சுமி இவை ஒவ்வொன்றும் செல்வம், அறிவு, தைரியம், கருவுறுதல் போன்ற பல்வேறு ஆசீர்வாதங்களாக லட்சுமி தேவி நமக்கு அன்போடு அளிக்கிறாள். செல்வத்தின் கடவுளாக விளங்கும் லட்சுமி தேவியை வணங்கினால் வீட்டில் செல்வ வளம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் எவ்வித கவலையும் இன்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். இவ்வளவு சிறப்புகளையும் பக்தர்களுக்கு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் என்றென்றும் பெண்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி லட்சுமி தேவியே பூலோகம் வந்து கூறிய கதை பற்றி இந்த பதிவில் காண்போம். ஒருவன் வாழ்வில் சாதனை புரிய சகல சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கு லட்சுமி தேவி அவ்வில்லத்தில் வாசம் செய்ய வேண்டும். லட்சுமி தேவியை வழிபடுவதால் நம் வாழ்வில் 16 செல்வங்களையும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். அப்படிப்பட்ட லட்சுமி தேவியை நம் வீட்டிற்கு அழைக்க உகந்த நாள்தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரத தினத்தன்று லட்சுமி தேவியை பூஜித்து சுமங்கலி பெண்களின் ஆசியையும் லட்சுமி தேவியின் ஆசியையும் பெறுவதால் சகல சௌபாக்கியமும் பெற்று நம் வாழ்வில் முன்னேறலாம். இவ்வளவு சிறப்புமிக்க வரலட்சுமி விரதம் உருவான கதை மற்றும் வரலட்சுமி விரதத்தால் தேவலோக பெண்ணின் சாபம் நீங்கிய கதையை காண்போம்.